நம்ம எல்லாருக்குமே கனவு வரும். தூக்கமே எப்படி இருக்கும்னா, நைட்டு நம்ம படுப்போம், டக்குன்னு விடிஞ்சிரும். ஸோ நம்ம தூங்குன அந்த 8 மணி நேரம் வந்து சீக்கிரமா போன மாரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனா இதுவே நீங்க தூங்கி கனவுக்குள்ள போகி, அந்த கனவுக்குள்ளேயே நீங்க சில நாட்கள் இல்ல சில வருஷங்கள் இருந்தா என்ன ஆகும்? ஸோ இந்த மாரி ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் இருக்கிற ஒருத்தரு டாக்டர் கிட்ட போறாரு. டாக்டர் இவருக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சாரா? இந்த கனவுனால அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. கேட்கவே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. உண்மையா சொல்லணும்னா நான் பார்த்ததுலயே ரொம்ப டிஃப்ரெண்டான மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு கதைனா அது இதுதான். அதுவும் கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க பாருங்க, நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய், முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மைண்ட் ப்ளோயிங்கான கதைகள், எமோஷனல் கதைகள்னு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு உங்க ஃபிலிம் ரோலை ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஜப்பான்காரனுங்க எடுத்த சும்மா வேற லெவல் கதையான லாங் ட்ரீம்ஸ்ன்ற படத்துடைய கதைக்குள்ள தான் போக போறோம். சோ கதையோட ஆரம்பத்துல ஒரு ஹாஸ்பிட்டலோட வராண்டா ஒன்னு, அத பாயிண்ட் பண்ண மாதிரி ஒரு கேமரா ஒன்னு இருக்கு. அந்த கேமரா வந்து மோஷன் டிடெக்ட் பண்ணும். யாராவது அங்க வந்தாங்கன்னா அவங்கள ட்ராக் பண்ணும் அது. சோ அந்த கேமரா வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு ரூமை பாயிண்ட் பண்ணுது. அந்த ரூமுக்குள்ள ஒரு பேஷண்ட் இருக்காங்க. சோ இந்த ஹாஸ்பிட்டலே வந்து ஒரு மனநல மருத்துவம் தான். சோ அதனால இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாருமே மென்டலா பாதிக்கப்பட்டவங்க. இந்த ரூம்குள்ள கிம்முன்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சாகணும்னு விருப்பப்படல, நான் சாக கூடாது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து சாவு அப்படின்னா பயம். எல்லாருக்குமே ஒரு நாள் அது வரதான் போகுது. ஆனா இவங்க வந்து எனக்கு வரப்போகுது அப்படின்னு சாவை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ இப்படி இந்த ரூம்ல வந்து அந்த கிம்ன்ற பொண்ணு புலம்பிக்கிட்டே இருக்காங்க பயத்துல. அப்போ வெளியே இருக்கிற கேமரா வந்து மோஷனை டிடெக்ட் பண்ணி டக்குன்னு காரிடார் பக்கம் திரும்புது. பார்த்தா அங்க ஒரு ஆள் ஒருத்தர் நடந்து வராரு. அவரை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்காரு. அவரோட முகம் எதுவும் நமக்கு தெரியல. ஆனா அவர் நடந்து வரத பார்த்தாலே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. ஏன்னா அவரோட கை விரல்கள்லாம் ரொம்ப நீட்டா பெருசா இருக்கு. எங்க ரூம்ல பயத்துல இருக்கிற அந்த கிம்ன்ற பொண்ணு நான் சாகக்கூடாதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்க திடீர்னு வெளியே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு டோரை பார்த்தா அங்க ஒரு நிழல். வெளியே நடந்து வந்தார்ல அந்த பர்சன் தான். அவரை பார்த்த உடனேயுமே கிம் அப்படின்னு நடுங்கி போறாங்க. சோ வெளியே இருக்கிற அந்த பர்சன் டோரை ஓபன் பண்றாரு. இங்க கிம் அவருடைய முகத்தை பார்த்த உடனேயுமே அவ்வளவுதான், அவங்க உயிரே ஒரு செகண்ட் நின்னு போகுது. பயத்துல கொடூரமா கத்துறாங்க. இவங்க போட்ட சத்தத்தை கேட்டுட்டு டாக்டர்ஸ்லாம் வந்து இப்ப கிம் முன்னாடி கேமராவை ஆன் பண்ணி கிம்ம விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ டாக்டரும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் நான் சீக்கிரமாவே சாக போறேன். கிம் அப்படிலாம் எதுவும் நடக்க போறது கிடையாது, நீ ரொம்ப ஹெல்த்தியா இருக்க, இன்னும் ரொம்ப நாள் நீ வாழுவ. இல்ல டாக்டர், நான் சாவ பார்த்தேன், அது என்ன தேடி வந்துச்சு, நான் சொல்றத நம்புங்க டாக்டர் அப்படின்னு கிம் சொல்ல, உடனே டாக்டரும் நீ பார்த்து பயந்தது வந்துட்டு சாவுலாம் கிடையாது, அது ஒரு மனுஷன் தான், இந்த ஹாஸ்பிட்டல்லயே இருக்கிற இன்னொரு ஒரு பேஷண்ட். ஆனா கிம் இதை நம்புற மாதிரி இல்ல, வாய்ப்பே இல்ல டாக்டர், நான் பார்த்த அந்த பர்சனுடைய முகம் ரொம்ப கொடூரமா இருந்தது, மனுஷனுக்கு அந்த மாதிரி முகம் இருக்காது, நீங்க பொய் சொல்றீங்க, அது சாவுதான், என்ன தேடிதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. நர்ஸ் ஆளுங்கெல்லாம் வந்து கிம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த கிம்மோடைய ஸ்கேன் எல்லாம் வந்து ஒரு பெரிய டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அசிஸ்டண்டா ஒரு அசிஸ்டன்ட் டாக்டர்னு ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ டாக்டர் என்ன சொல்றாருன்னா, கிம்முக்கு வந்து தெரப்பி செஷனை ஆரம்பிக்கணும், கரெக்டா அதை ஃபாலோ பண்ணா கிம்மு குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த அசிஸ்டன்ட் டாக்டரும் ஆனா கிம்முக்கு என்ன குறைச்சல் டாக்டர், அவங்க அழகா தானே இருக்காங்க. டாக்டரும் அப்படியே அசிஸ்டன்ட முறைச்சு பாக்குறாரு. டேய் பேஷண்டா, அவங்க பேஷண்டா பார்க்கணும், நீ என்ன உன் லவ்வர் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? ஐயோ டாக்டர் அப்படிலாம் கிடையாது, கிம்மோட கேஸை நான் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன், சோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர், அவ்வளவுதான். அதோட டாக்டர், இந்த கிம்மு வந்து யாரையோ பார்த்து பயந்தா, நீங்க கூட அந்த பர்சன் இங்க இருக்கிற பேஷண்ட்னு சொன்னீங்க, ஆனா நான் பார்த்ததே இல்லையே டாக்டர். உடனே டாக்டரும் அந்த பேஷண்ட்டை நாங்க ஸ்பெஷல் வார்டுல வச்சிருக்கோம். ஆனா டாக்டர் கிம்மு வந்துட்டு அது மனுஷனோட முகமே கிடையாதுன்னு சொன்னாலே உண்மையிலேயே அவனோட முகம் அப்படிதான் இருக்குமா? அப்படி அந்த பேஷண்ட்டுக்கு என்னதான் ப்ராப்ளம் டாக்டர் அப்படின்னு சொல்லி இந்த அசிஸ்டன்ட் கேட்க, நம்ம டாக்டரும் நீ கனவை பத்தி என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்க போறேன் டாக்டர், கனவுன்றது நார்மலா நமக்கு வரும் தூக்கத்துல. உடனே டாக்டர், நமக்கு வர இந்த சாதாரண கனவு தான் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே. அந்த பேஷண்ட்டுக்கு கனவுனா அவ்வளோ பயம். அதோட இது வரைக்கும் நான் பார்த்த கேஸ்லயே இப்படி ஒரு வித்தியாசமான பேஷண்ட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட வாட்சை பார்த்துட்டு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் என்னோட பேஷண்ட்டை பார்க்க போகணும். அப்படியே டாக்டர் அசிஸ்டண்ட்டை பார்த்து, நீ அந்த பேஷண்ட் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கல்ல, நீயே வந்து நேர்ல பாரு, உண்மையிலேயே அவனுக்கு மனுஷ முகம் இருக்கா இல்ல வேற எந்த முகம் இருக்கு அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட்டும் பயப்படுறாரு. ஆனா இருந்தாலும் அவருக்கு அந்த பேஷண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக டாக்டர் கூடவே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சோ டாக்டரும் அப்படியே போற வழியிலேயே அந்த பேஷண்டோட பேரு முக்கோடா, 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே 2 மாசங்கள் கதை பாஸ்டுக்கு போகுது. சோ இவரு தான் முக்கோடா. எப்பவுமே பேஷண்ட்டை வந்து ஒரு கேமரால வீடியோ எடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. சோ முக்கோடாவும் சொல்றாரு, டாக்டர் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா லாங் ட்ரீம்ஸ். இது லாங் ட்ரீமா, கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு டாக்டர் கேட்க,
நம்ம தூங்கும் போது கனவு வரும்ல, ஆனா அந்த கனவு எனக்கு ரொம்ப பெருசா லாங்கா இருக்கு. நைட்டு படுத்து காலையில எழுந்துக்கிறேன், ஒரு 8 மணி நேரம் தான். ஆனா எனக்கு 2 நாள் நான் கனவுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு டாக்டர். அதுவும் அந்த கனவுலாம் ரொம்ப ரியலா இருக்கு. ஏதோ உண்மையிலேயே நான் ஒரு இடத்துல இருந்துட்டு வந்த மாதிரி தோணுது. சோ இப்படின்னு மொக்கோடா சொல்ல, டாக்டரும் அங்கதான் இருக்காரு, பக்கத்துல கேமராவெல்லாம் வச்சுக்கிட்டு. இன்னும் உங்க ப்ராப்ளத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்னா இவருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. சோ முக்கோடாவும், டாக்டர் 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. வர கனவுலாம் நல்ல கனவா இருந்தா பிரச்சனையே இல்ல டாக்டர். ஆனா இதுவே மோசமான கனவா இருந்தா அந்த உலகத்துல மாட்டிக்கிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். நேத்து நைட்டு நான் தூங்கி இன்னைக்கு காலையில எழுந்தேன். எனக்கு வந்த கனவோட டியூரேஷன் எவ்வளவு தெரியுமா? 1 வருஷம் நான் கனவுக்குள்ளேயே இருந்திருக்கேன் டாக்டர். சோ என்ன பொறுத்த வரைக்கும் நேத்து அப்படின்றது 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல, டாக்டர் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்ல முக்குடாவை பாக்குறாரு. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் டாக்டர். என்னோட கனவுகள்லாம் ரொம்ப நீளமா இருக்கு. அந்த கனவு உலகத்திலேயே நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். எது கனவு எது ரியாலிட்டின்னு எனக்கு சுத்தமா புரியாம போயிட போகுது டாக்டர். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவரு சொல்ல, டாக்டரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் தானே இவரு, எல்லாமே சயின்டிபிக்கா தான் யோசிப்பாரு. சோ ரியாலிட்டி என்னன்னா, நம்ம மொக்கடாவுக்கு வந்துட்டு சைக்கலாஜிக்கலா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நார்மலா தூங்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே டைம்ன்றது நார்மலா போகும். ஆனா மொக்கடாவுக்கு வந்துட்டு டைம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போகுது. அவரோட பிரைன் அந்த மாதிரி திங்க் பண்றதுனால தான் அவருக்கு வர கனவு வந்து ரொம்ப நாட்கள் ஏன் வருஷங்கள் இருக்கிற மாதிரி அவரோட மைண்ட் ஃபேக்கா பண்ணுது அப்படின்னு டாக்டர் நினைக்கிறாரு. ஆனா மொக்கடா என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் கிடையாது, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, உண்மையிலேயே நான் கனவு உலகத்துல ரொம்ப நாட்கள் வாழ்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு டாக்டரும் வந்து மொக்கடா தூங்கும் பொழுது நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு அவரோட தலையில நிறைய டிவைஸ் எல்லாம் மாட்ட வச்சு ஹாஸ்பிட்டல்லையே மொக்கடாவை தூங்க வைக்கிறாரு. சோ மொக்கடா பெட்ல இருக்காரு. பக்கத்திலேயே அவரை அப்சர்வ் பண்றதுக்காக ஒரு கேமராவையும் செட் பண்ணிட்டு பக்கத்திலேயே டாக்டர் உட்காந்து மொக்கடாவை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு நேரம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? அதனால இவர் வந்து அப்படியே புக் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடு ராத்திரி டைம்ல திடீர்னு மொக்கடாவுடைய கை வேகமா ஆட ஆரம்பிக்குது. டாக்டர் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மொக்கடாவுடைய கண்ணை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த கண்ணு வந்து லெஃப்ட் ரைட்னு சும்மா வேகமா ரோல் ஆகுது. ஒரு நார்மல் மனுஷனால கண்ணை வந்து இவ்வளவு வேகமா ஆட்டவே முடியாது. டக்குனு இவர் ரீடிங்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. அவரோட பிரைன் ஆக்டிவிட்டி வந்து பீக்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மொக்கடாவுடைய பாடியோடைய டைம் வந்துட்டு நம்ம நார்மல் டைம் மாதிரி தான். ஆனா அவருடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப வேகமா வேலை செய்யுது. சோ அவரோட உடம்பு வந்து ஸ்டேபிளா இருக்கு. ஆனா அவரோட மைண்ட் வந்துட்டு ரொம்ப நாட்கள் வேகமா வாழுது. சோ டாக்டரும் புரிஞ்சுக்கிறாரு, மக்குடோ சொல்றது உண்மைதான். கனவு உலகத்துல மக்குடோ ரொம்ப நாட்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதனாலதான் ரீடிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி காட்டுதுன்னு வேகமா எழுப்பணும்ட்டு மக்குடோவா அவர் எழுப்புறாரு. சோ தூக்கத்துல இருந்து மக்குடோவும் எழுந்துக்கிறாரு. ஆனா அவருக்கு எங்க இருக்கும் அப்படின்னு சுத்தமா ஞாபகமே இல்ல. உடனே டாக்டரும், மக்குடோ ஞாபகம் இருக்கா, நான் தான் உன் டாக்டர், இன்னைக்கு தான் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த, பெட்ல படுத்து நீ தூங்குன, உன்னை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ண, உனக்கு கனவு வந்துதா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்க, என்னது நான் இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தனா? ஆமா மக்குடோ, இன்னைக்கு தான் வந்திருக்க. சரி நீ கனவுல எவ்வளவு நாட்கள் இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் நான் 1.5 வருஷமா கனவுக்குள்ள இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மக்குடோ அழ ஆரம்பிக்கிறாரு. சோ நம்ம டாக்டரை பொறுத்த வரைக்கும் மக்குடோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்காரு. ஆனா மக்குடோவுக்கு எப்படி இருக்கும்னா, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரி இருக்குமே. ஏன்னா கனவுல அந்த 1.5 வருஷம் வாழ்ந்திருக்காரு. சோ டாக்டருக்கும் மக்குடோவுடைய இந்த ப்ராப்ளம் எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்றது புரிய வருது. சோ இப்படின்னு அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம டாக்டர் பேசிக்கிட்டே வராரு. சோ மக்குடோவுக்கு எதனால இந்த ட்ரீம்லாம் வரணும் அப்படின்னு செக் பண்ணணும்ன்றதுக்காக தொடர்ந்து மக்குடோவை நான் தூங்க வச்சு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்த மக்குடோவும் கனவு உலகத்துக்கு போயிட்டு ரொம்ப நாட்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சான். சோ ஒரு மனுஷனுடைய உடம்போட ஏஜும் மைண்டோட ஏஜும் ஒரே மாதிரி இருந்தாதான் கரெக்டா இருக்கும். 26 வயசு இருக்கிற ஒரு பையனோட மைண்டும் 26 வயசு தான் இருக்கணும். ஆனா மக்குடோவோட மைண்டுக்கு 37 வயசு. ஏன்னா அந்த மைண்டு கனவுக்குள்ள அத்தனை நாட்கள் வாழ்ந்திருக்கு. இந்த மிஸ்மேஷ்னால டைம் ஆக ஆக மக்குடோவுடைய முகம் எல்லாமே ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி திரும்ப கதை பாஸ்டுக்கு போக ஆரம்பிக்குது. கேமராவை ஆன் பண்ணிட்டு நம்ம டாக்டர் மக்குடோ கிட்ட கேக்குறாரு, மக்குடோவுடைய முகமே ஒரு மாதிரி வெளிரி போன மாதிரி இருக்கு. ஏன்னா அவருடைய உடம்பும் மூளையும் வேற வேற டைமை ஃபீல் பண்ணுதுங்க. சோ மக்குடோவும் வந்துட்டு எனக்கு வர கனவுலாம் ரொம்ப ரியலா இருக்கு, நாங்க வாழ்றேன் டாக்டர், ஒவ்வொரு நாளும் என் கனவுல நடந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துல இருக்கு, எனக்கு அது பொய் மாதிரியே தெரியல, அங்கேயும் நான் வலியை அனுபவிக்கிறேன், அங்கேயும் கிராவிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு இப்படின்னு மக்குடோ சொல்றாரு. டாக்டரும் தொடர்ந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண கடைசியா ஒரு வீடியோல அப்படியே நம்ம மக்குடோ வந்துட்டு கண்ணுலாம் பிளாக் ஆகி ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. மக்குடோ சொல்றாரு, இந்த தடவை நான் கனவுல 10 வருஷங்கள் இருந்தேன். இந்த கனவுல வந்து நான் ஒரு சோல்ஜரா இருந்தேன், காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன், எதிரிகள் கண்ணுல மாட்டினா அவ்வளவுதான் என்ன கொன்னுடுவாங்க, அதனால பயத்துல நான் ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தேன், சாப்பிட சாப்பாடு இல்ல, எதுவுமே இல்ல, பசி தாங்க முடியாம என் காலையே நான் அறுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. சோ இப்படி ஒரு மோசமான நிலைமையில தான் 10 வருஷங்களா நான் அந்த காட்டுக்குள்ள இருந்தேன். திடீர்னு நீங்க எழுப்புனீங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்த ஒரு கனவுல 9 வருஷமா எக்ஸாமுக்காக நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன், நைட்டு பகல்னு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன் நானு. அப்புறம் இன்னொரு
கனவுல எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்துருச்சு, டாய்லெட்டை தேடி 8 வருஷமா நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் இப்படின்னு மக்குடோ சொல்ல, டாக்டரும் எனக்கு புரியுது, நானும் பிரச்சனைக்கு என்ன காரணம், அதை தடுக்க என்ன வழின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, மக்குடோவும் எழுந்து நின்று, டாக்டர் நீங்க எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணி ஆகணும், இல்லைனா டைம் போக போக என்னோட கனவு ரொம்ப பெருசாகி 100 வருஷங்கள் கூட நான் கனவுல இருக்கலாம், ஒருவேளை அப்படி இருந்தா அவ்வளவுதான் டாக்டர் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. நம்ம டாக்டர் அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து மக்குடோவை பாக்குறதுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. சோ இப்படின்னு நாட்கள் போகி போகி என்ன ஆச்சு தெரியுமா, மக்குடோவுடைய கனவு 20 வருஷம் லாங் ஆயிடுச்சு. ரியல் லைஃப்ல மக்குடோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருந்த பொண்ணு நேர்ல வந்து பார்த்து மக்குடோ கிட்ட என்ன பேசினாலும் மக்குடோவுக்கு அந்த பொண்ணே ஞாபகத்துல இல்ல. ஏன்னா 20 வருஷங்கள் மக்குடோ கனவுல வாழ்ந்து ரியாலிட்டியில இருக்கிற ஆட்கள் எல்லாம் மறந்து போயிட்டான். ஆனா என்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் அவனுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் எழுந்து மக்குடோ வித்தியாசமான ஒரு லாங்குவேஜ்ல பேசினான். ஏன்னா ரொம்ப வருஷங்களா கனவுக்குள்ள இருந்து கனவுக்குள்ள இருக்கிற ஆட்கள் கூட பழகி ஒரு புது லாங்குவேஜான ட்ரீம் லாங்குவேஜ மக்குடோ பேச ஆரம்பிச்சாரு. சோ மக்குடோவுடைய கனவு எவ்வளவுக்கு எவ்வளவு லாங்கா இருக்கோ அந்த அளவுக்கு கனவு ரியாலிட்டி ஆயிடும், ரியாலிட்டி மக்குடோவுக்கு ஒரு கனவா மாறிடும். சோ இன்னைக்கு மக்குடோவுடைய பாடியோட வயசு 26 தான், ஆனா மைண்டோட வயசு 100க்கும் மேல. இந்த மிஸ்மேட்ச்னால மக்குடோவோட பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. சோ அதனால இப்ப அவன் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி மக்குடோவுடைய ரூம் கிட்ட வந்து டாக்டர் அசிஸ்டண்ட பார்த்து, நீ மக்குடோவை பார்க்க ரெடியா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கதவை ஓபன் பண்றாங்க. சோ உள்ள பார்த்தா அந்த ரூமே ஒரே டார்க்கா இருக்கு. அந்த ரூமோடைய மூலையில யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவருதான் மக்குடோ. செவுத்துல வித்தியாசமான ஒரு லாங்குவேஜ்ல ஏதோ ஒண்ணுத்த எழுதிக்கிட்டே இருக்காரு. டாக்டரும் வந்து, மக்குடோ நான் டாக்டர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்பதான் மக்குடோ திரும்பி பாக்குறாரு. பாக்குறதுக்கே ஒரு ஏலியன் மாதிரி முகம், கண்ணுலாம் பெருசாகி மண்டெல்லாம் பெருசாகி தலைமுடியெல்லாம் கொட்டி போய் பார்க்கவே கொடூரமா இருக்காரு மக்குடோ. இத பார்த்த நம்ம டாக்டரோட அசிஸ்டன்ட்லாம் ஆடி போறாரு. சோ இப்படி இருக்கிற மக்குடோவை பார்த்துதான் அந்த கிம்முன்ற பொண்ணு வந்து சாவு என்ன தேடி வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சோ மக்குடோவும், நான் இப்ப எங்க இருக்கேன், நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சோ டாக்டரும், மக்குடோ என்ன பொறுத்த வரைக்கும் 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ வந்த, ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் பல வருஷங்கள் இருக்கலாம். நான் தான் உன்னோட டாக்டர், உன்னோட இந்த பிரச்சனையை சரி பண்ணதான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, உடனே மக்குடோ வந்து கையை நீட்டி பயங்கரமா கத்துறாரு. பொய் சொல்லாதீங்க, என் டாக்டர் எப்பயோ இறந்து போயிட்டாரு, நான் இப்ப இருக்கிறது கனவுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மக்குடோ வித்தியாசமா பேசி அங்க இருக்கிற நம்ம டாக்டரை அட்டாக் பண்ண வராரு. அசிஸ்டன்டும் தடுக்க ட்ரை பண்றாரு, ஆனா முடியல. மக்குடோ அங்க இருந்து வேகமா அந்த இடத்தை விட்டு வெளியே போறாரு. எங்க நம்ம டாக்டர் கீழே விழுந்து போயிருக்காரு. அப்ப மக்குடோவுடைய அந்த பெட்டை பார்க்கும் பொழுது அங்க ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே டாக்டர் ஒரு மாதிரி ஆகுறாரு. ஏன்னா அது டாக்டருடைய கேர்ள் ஃப்ரெண்டு. டாக்டருக்கு வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட தான் வாழணும்னு நினைச்சாரு, ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்க. சோ அதனாலேயே டாக்டருக்கு வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகமா இருக்கு. அப்படிதான் இந்த இல்யூஷனும் டாக்டருக்கு வருது. டக்குன்னு அதுல இருந்து வெளியே வந்து, ஐயோ மக்குடோ வெளியே போனானே அப்படின்னு சொல்லி மக்குடோவை பிடிக்கலான்னு போறாங்க. மக்குடோ நேரா எங்க போயிருக்காருன்னா அந்த கிம்முன்ற பொண்ணுடைய ரூமுக்கு தான் போயிருக்காரு. ஆல்ரெடி பயந்து போன பொண்ணு, ஐயோ சாவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மக்குடோவை பார்த்து பயப்படுறாங்க. அங்க இருக்கிற நர்ஸ்னு எல்லாருமே பயந்து போறாங்க. ஏன்னா நம்ம மக்குடோ வந்து ஸ்பெஷல் வார்டுல இருந்தவர், வெளியே வந்து அவரோட முகத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. நல்ல வேலையா அசிஸ்டன்ட் அங்க வந்து மக்குடோவை பிடிச்சி அப்படியே பின்னாடி இழுத்துறாரு. அங்க நம்ம டாக்டரும் வராரு. மக்குடோ ஞாபகம் இருக்கா, நான் தான் உன் டாக்டர் அப்படின்னு சொல்ல, மக்குடோவும், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது டாக்டர், நான் இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேனா, என் உடம்புலாம் ஏன் இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு மக்குடோ ரொம்ப கஷ்டப்படுறாரு. சோ அதுக்கப்புறமா மக்குடோவை வந்துட்டு கேமரா முன்னாடி உட்கார வச்சு அவரு என்ன ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோ மக்குடோவும் வந்து, நான் என் வாழ்நாள் முழுக்க என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா ரியல் லைஃப்ல அவ கூட நான் வாழவே இல்லல டாக்டர், இன்னும் நான் எத்தனை வருஷம் கனவுலயே இருக்கிறது டாக்டர், நான் என்ன பண்றது, இல்ல ஏதாவது ஒரு மருந்து போட்டு என்ன தூங்க விடாமலாவது பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசுறாரு மக்குடோ. எங்க டாக்டர் வந்துட்டு மயங்கி போன அந்த கிம்ன்ற பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவங்கள தூங்க வைக்கிறாங்க. எங்க நம்ம மக்குடோ கனவு மோசமாகி மோசமாகி அவரோட முகம் பார்க்க ரொம்ப பயங்கரமா கொடூரமான ஏலியன் முகமா மாறுது. சோ டாக்டரும் வந்து அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், மக்குடோவை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே வரும்பொழுது சடனா அவர் கண்ணுக்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட பிளாஷ்லாம் வந்து டாக்டர் மயங்கி கீழே விழுறாரு. அசிஸ்டன்ட்டும், டாக்டர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லாம விட்டுறாரு. சோ அவரோட டாக்டர் வந்துட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு கனவு வருது, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி. டாக்டருக்கு அவ்வளவு சந்தோஷம், ஒரு வழியா நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே பக்கத்துல வராங்க டாக்டர் கிட்ட. டாக்டரும் கட்டி பிடிக்கிறாரு. டக்குன்னு அலாரம் கிளாக் சவுண்ட் கேட்டு அவ்வளவுதான் டாக்டர் கண்ணை முழிச்சு எழுந்துடுறாரு. சோ டாக்டருக்கு வந்த கனவு வந்து தம்மா துண்டு தான் வந்திருக்கு, ஆனா காலையில விடிஞ்சிருச்சு. சோ டாக்டருக்கு வந்து இந்த கனவு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படியே பக்கத்துல பாக்குறாரு, இறந்து போன அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோ இருக்கு. அப்படியே சோகமா அந்த போட்டோவை எடுத்து வச்சுட்டு நேரா நம்ம மக்குடோவோட ரூமுக்கு வராரு. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு அசிஸ்டன்ட் தான் வந்து மக்குடோவை பாத்துக்கிட்டாரு. சோ டாக்டர் வந்த உடனே, சரி டாக்டர் நீங்க பாத்துக்கோங்க நான் போறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் அங்க
அங்க இருந்து போயிட்டு டாக்டர் மக்குடோவை பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே கேமராவை எடுத்து ஆளு செட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த தடவை மக்குடோ எத்தனை வருஷம் கனவுல இருந்தாருன்னு தெரியல, ஆனா அவரை பார்க்கவே ரொம்ப ரொம்ப மோசமா இருக்காரு. சோ மக்குடோவுடைய கனவை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா மக்குடோவை நம்ம எழுப்பாம இந்த கனவு தொடர்ந்து போச்சுன்னா மக்குடோவோட உடம்புக்கு என்னதான் ஆகுது அப்படின்னு பார்க்கலான்ட்டு டாக்டரும் அங்கேயே அவர் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. திரும்ப நம்ம டாக்டர் தூங்கி அவருக்கு ஒரு கனவு. இறந்து போன அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரெட் கலர் கொடையோட டாக்டர் கூட இருந்த அந்த ஞாபகங்கள் எல்லாம் வந்து அவருக்கு கனவா வர ஆரம்பிக்குது. டக்குன்னு தூக்கத்துல இருந்து இவர் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. சோ டாக்டருக்கு வந்துட்டு கனவு கொஞ்சமா தான் வருது. ஆனா நம்ம மக்குடோ கனவு உலகத்திலேயே இன்னமும் இருக்காரு. சரி, மக்குடோவுக்கு என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா மக்குடோவுடைய கனவு லாங் ட்ரீமா 1000 வருஷங்களுக்கு மேல போகி கனவு உலகத்துல மக்குடோ வந்துட்டு இம்மோர்டல் ரேஞ்சுக்கு போனதுனால ரியாலிட்டில அவரோட உடம்பே அப்படியே உடைஞ்சி தூசியா தூள் தூளா மாறி போகுது. அவரோட உடம்பே இருந்த இடம் தெரியாம போயிடுது. ஆனா இருந்தாலும் மக்குடோவுடைய மூளையில இருந்து சிகப்பு கலர்ல சில கல்லு மாதிரி அது மட்டும் தான் மிச்சமாகுது. டாக்டர் உடனே அந்த கல்லை எடுத்து அது என்னன்னு பாக்குறாரு. மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அதுல வித்தியாசமான நிறைய சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கு. சயின்டிஸ்ட்லாம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் அது. இது வந்து மக்குடோவுடைய மூளையில இருந்திருக்கு. ஒருவேளை இதனாலதான் மக்குடோவுடைய கனவுலாம் ரொம்ப லாங்கா வந்திருக்கோ அப்படின்னு தோணி அப்படியே பக்கத்துல பாக்குறாரு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோ. டாக்டருக்கு ஒரு கொடூரமான ஐடியா ஒன்னு தோணுது. ஏன்னா டாக்டருக்கு வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கணும்னு ஆசை. ரியல் லைஃப்ல இருக்க முடியாது, ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க. அடிக்கடி அவருக்கு கனவு வருது, ஆனா அந்த கனவு ரொம்ப சின்னதா இருக்குல்ல. அதனால மக்குடோவோட மூளையில இருந்து விழுந்த அந்த சிகப்பு கலர் கல்லை வச்சு மக்குடோ மாதிரியே நம்மளும் பெரிய கனவு காணலாம், நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான போடுறாரு. ஆனா இதை எடுத்த உடனே இவரால யூஸ் பண்ண முடியாதுல. அதுக்கு ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் வேணும். ஸ்டார்டிங்ல கிம்னு ஒருத்தங்க சாக போறேன்னு பயப்படுவாங்களே, அவங்களுக்கு இத கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. வீடியோ எடுத்து இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்பு அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் இப்ப எனக்கு எந்த பயமும் இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா என் கனவு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு கிம் சொல்றாங்க. இத அந்த அசிஸ்டன்ட் நர்ஸ் எல்லாம் ஷாக்ல பாக்குறாங்க. ஆனா நம்ம டாக்டர் வந்து எவ்வளவு பெருசா இருந்தது உன்னோட கனவுன்னு சொல்லி கேட்க, கிம்மோ நேத்து நைட் எனக்கு வந்த கனவு வந்து ஒரு 2 மாசம் லாங்ல இருந்ததுன்னு சொல்றாங்க. டாக்டர் சந்தோஷமா பாக்குறாரு. ஆனா அசிஸ்டன்ட்லாம் பயப்படுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம மக்குடோ வந்துட்டு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிட்டார்ல, அவருக்கு இருந்த அந்த நோய் ஒரு வைரஸ் வந்து இப்ப இந்த பொண்ணுக்கு வந்துருச்சு, இந்த பொண்ணுக்கும் லாங் ட்ரீம் வருது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இதெல்லாம் நம்ம டாக்டர் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் தான் அப்படின்னு இன்னும் அந்த அசிஸ்டன்ட்டுக்கு தெரியல. அதனால அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப பயந்து பேசுறாரு. ஆனா நம்ம டாக்டர் வந்து ரொம்ப காமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃப்ரீயா விடு, கண்டுக்காத அப்படின்னு சொல்ல டாக்டர் மேலேயே அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு டவுட் வருது. அசிஸ்டன்ட்டுக்கு வேற அந்த கிம்ன்ற பொண்ணை வேற பிடிக்கும்ல. அதனால அந்த கிம் எப்படியாவது குணப்படுத்தணும்னு இவரு இந்த கனவுலாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நர்ஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த கிம்மோட ரூமுக்கு நடு ராத்திரியில யாருக்கும் தெரியாம டாக்டர் போயிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட்டுக்கும் புரிய வருது. டாக்டர் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்படி இந்த நர்ஸ் வந்து நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றத வந்து யாரோ ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் அங்க இருந்து போகும்பொழுது திடீர்னு அந்த நர்ஸை யாரோ அட்டாக் பண்ண நர்ஸோடைய சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. அசிஸ்டன்ட் வேகமா ஓடி போய் பார்க்கும்பொழுது தான் அந்த நர்ஸை யாரோ கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த கிம்ன்ற பொண்ணு தான். அசிஸ்டன்ட் ஆடி போறாரு. கிம்ம பிடிச்சு வச்சு கேமரா முன்னாடி ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நேத்து வந்த கனவு எனக்கு 10 வருஷத்துக்கிட்ட போச்சு. அந்த கனவுல நானும் டாக்டரும் லவ் பண்ணோம். அந்த கனவோட முடிவுல அந்த நர்ஸை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக நீ கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா எனக்கும் டாக்டருக்கும் இடையில அந்த நர்ஸ் இருந்தா, நர்ஸ் ரொம்ப கெட்டவ அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிம்ன்ற பொண்ணு வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி. இந்த விஷயத்தெல்லாம் டாக்டர் கிட்ட அசிஸ்டன்ட்டும், டாக்டர் அந்த பொண்ணு கொலையே பண்ணிருக்கா, போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த நம்ம சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ ரெக்கார்ட் பண்ண இந்த டேப்பை நான் எடுத்துட்டு போறேன், தொடர்ந்து இந்த விஷயம் போய்கிட்டே இருக்கணும், அந்த கிம்முக்கு எந்த அளவுக்கு கனவு வருதுன்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பேசிட்டு நகரும் பொழுது டாக்டரோட பாக்கெட்ல இருந்து ஒரு மருந்து கீழே விழுது. டாக்டர் உடனே வேகமா ஓடி போயிட்டு அதை எடுக்கிறாரு. அசிஸ்டன்ட் அதை பார்த்துட்டு, இது என்ன மருந்து டாக்டர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது ஒரு புது மருந்து அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து டேப்பெல்லாம் வைக்கிற ஒரு இடம், அந்த இடத்தோட சாவியை வந்து அந்த அசிஸ்டன்ட் நைஸா எடுத்துக்கிறாரு. டாக்டர் இல்லாத நேரமா பார்த்து அந்த டேப் இருக்கிற அந்த ரூமுக்கு அசிஸ்டன்ட் போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடமே இருட்டா இருக்க டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு அங்க பார்த்தா நிறைய டேப் இருக்கு. அதுல நம்ம மக்குட்டோவுடைய டேப் எடுத்து பார்க்கும்போது தான் அசிஸ்டன்ட்டுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. ஏன்னா மக்குட்டோ வந்துட்டு அப்படியே தூசி மாதிரி மாறினதுக்கு அப்புறம் சிகப்பு கலர்ல ஒரு கல்லு மாதிரி அவரோட மூளையில இருந்திருக்கு. அதை டாக்டர் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி மக்குட்டோவுக்கு இருந்த அந்த ப்ராப்ளத்தை அடுத்தவங்களுக்கும் கொண்டு வர முடியும், அதுக்கு டெஸ்ட் சப்ஜெக்டா அந்த கிம்ன்ற பொண்ணை யூஸ் பண்றாரு அப்படின்ற விஷயத்த இந்த அசிஸ்டன்ட் புரிஞ்சுக்கிட்ட அடுத்த செகண்டே அந்த இடத்துக்கு டாக்டர் வராரு. டாக்டரை பார்த்து இந்த அசிஸ்டன்ட் பயந்து போறாரு. இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, டாக்டர் நான் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்,
இருக்கேன், நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல, நான் பண்றது தப்புன்னு யாரு சொன்னது, அந்த கிம்மு செத்துருவேன்னு பயந்துகிட்டு இருந்தா. இப்ப பாத்தியா அவளுக்கு எந்த ஒரு பயமும் இல்ல. ஏன்னா அவ மனசுல இருந்து பயம் அப்படின்ற ஒண்ணுத்த நான் எடுத்திருக்கேன். ஆனா டாக்டர் நீங்க அவளுக்கு லாங் ட்ரீம்ஸ கொடுத்திருக்கீங்க, இதனால சீக்கிரமா அவ மக்குட்டோ மாதிரியே இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, லாங் ட்ரீம்ஸ் வரணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்ல, ஆனா டாக்டர் எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் கேர்ள் ஃப்ரெண்டை நான் பார்க்கணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அசிஸ்டன்ட்டுக்கு புரியல, போட்டோவை எடுத்து, ஆனா டாக்டர் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாங்க. ஆமா அவ இறந்து போயிட்டா, ரியாலிட்டில இறந்து போயிட்டா, ஆனா கனவு உலகத்துல அவ உயிரோட தான் இருக்கா. நான் கனவு உலகத்துக்கு போகணும், எனக்கும் லாங் ட்ரீம்ஸ் வரணும், அவ கூட சந்தோஷமா வாழணும். ஆனா இந்த மருந்து என்கிட்ட ஒர்க் ஆக மாட்டேங்குது, எனக்கு லாங் ட்ரீம்ஸ் வரலன்னு சொல்லி அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு டாக்டர் அழ ஆரம்பிக்கிறாரு. சோ அசிஸ்டன்ட்டுக்கும் புரியுது டாக்டர் ஏன் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேல என்னால முடியாது டாக்டர், எல்லா எவிடன்ஸும் இருக்கு, போலீஸ் கிட்ட உங்களை நான் போட்டு கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் அங்க இருந்து போகலான்னு பொழுது அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடைய போட்டோவை வச்சு அந்த அசிஸ்டன்ட்டை போட்டு தள்ளுறாரு டாக்டர். அப்படியே அடிக்கிற அடியில அசிஸ்டன்ட் இறந்து போறாரு. ரத்த கலரி ஆகுது இடமே. சடனா பார்த்தா அந்த அசிஸ்டன்ட்டுக்கு பதில் இறந்து போன நம்ம டாக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. டக்குன்னு டாக்டரும் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கத்துல போறாரு. சடனா திரும்பி பார்த்தா நிறைய கேமராலாம் இருக்கு டாக்டர் முன்னாடி. சோ டாக்டரோட மைண்டே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்டும் தெரிய வருது. ஆக்சுவலா இந்த லாங் ட்ரீம்ஸ்னால பாதிக்கப்பட்டது வேற யாரும் இல்ல, நம்ம டாக்டர் தான். ஏன்னா இப்போ கேமராவை வச்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, பக்கத்துல மக்குட்டோ இருக்காங்க. பார்த்தா அவரும் ஒரு டாக்டர். அந்த கிம்ன்ற பேஷண்டா இருந்தவங்க, டாக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டா வந்தவங்க, அவங்களும் நர்ஸா 2 பேரும் இருக்காங்க. சோ உண்மையிலேயே இங்க டாக்டர் யாருன்னா அந்த அசிஸ்டன்டா இருந்தார்ல அவரு தான். நம்ம டாக்டர் தான் கனவு உலகத்துல போய் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே டாக்டருடைய அந்த கனவு லாங் ட்ரீம் தான். சோ இவரு தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. இவருக்கு தான் அந்த கனவு ப்ராப்ளம். ஆனா இவருடைய கனவுல வந்து இவர் ஒரு டாக்டரா இருக்கிற மாதிரியும், இங்க இருக்கிறவங்கலாம் இங்க இருந்த டாக்டர் அசிஸ்டன்ட் மாதிரியும் மக்குட்டோவை வந்துட்டு இவருடைய ரோல்லையும் நினைச்சுக்கிட்டு ஒரு கனவு வாழ்க்கையே வாழ்ந்திருக்காரு. கடைசியா இப்ப கண்ணை முழிச்சு எழுந்துட்டாரு. சோ அந்த அசிஸ்டன்ட், அதாவது உண்மையான டாக்டர், அவரு ஒரு வழியா எழுந்துட்டீங்க போலயே, இந்த தடவை கனவு எவ்வளவு லாங் அப்படின்னு சொல்ல, எங்க நம்ம டாக்டர், அதாவது உண்மையான மக்குட்டோ, அவரு முகம் அப்படியே பார்க்கவே ஏலியன் மாதிரி இருக்கு. இந்த கனவு 2.5 மாசங்கள் அப்படின்னு அவரு சொல்லி எல்லா உண்மையையும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பயத்தோடவும் வலியோடவும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துலயே லாங் ட்ரீம்ஸ்ன்ற இந்த கதை முடியுது. சோ கடைசியா ஏன் அவரு கத்துறாரு அப்படின்னா வந்துட்டு இதுதான் லாங் ட்ரீம்ஸ் உடைய ப்ராப்ளமே. இவ்வளோ நேரம் அவர் டாக்டரா வாழ்ந்துகிட்டு இருந்தார்ல, அது எல்லாமே கனவு, ஆனா அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ரியாலிட்டியில கண்ணை முழிச்சு எழுந்து அவரு தான் ஒரு பேஷண்ட்னு தெரிஞ்ச உடனேயுமே அவரால் சுத்தமா எதையும் தாங்கிக்கவே முடியல. திரும்ப அகைன் தூங்கி வேற ஒரு கனவு வரதான் போகுது. இந்த லாங் ட்ரீம்ஸ் உடைய எண்டு கண்டிப்பா மரணமா மட்டும்தான் இருக்க முடியுமே. சோ ஜப்பான்காரனுங்க சும்மா வேற லெவல்ல யோசிச்சு வெறித்தனமா எடுத்திருக்காங்க கதையை. ஆக்சுவலா இது வந்துட்டு அனிமில ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி மாதிரி வரும். அனிமில ரொம்ப பயங்கரமா இருக்கும். இவங்க லைட்டா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி இவங்களும் செம்மையா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் அந்த கதை பிடிச்சிருக்கும். இதே மாதிரி வித்தியாசமான நிறைய கதைகளை நான் உங்களுக்கு தொடர்ந்து தந்துகிட்டே தான் இருப்பேன். ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.